கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விப்ரோவில் எம்பிஏ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எம்பிஏ 2025 கிராஜுவேட்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோவில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ஜ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனல் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து எம்பிஏக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தமிழ்லேயே போட்டிருந்தேன். ஸோ எத்தனை பேர் வந்து ஹவு மச் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விப்ரோ ஸ்ட்ரென்தனிங் ஃபார் ரீகன்வென்ஷனல் ஆப்ரேஷன்ஸ் இன் பெங்களூர் அண்ட் லுக்கிங் ஃபார் என்துவாஸ்டிக் எம்பிஏ ஃப்ரெஷர்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் பிஎஃப்எஸ்ஐ டு ஜாயின் அவர் டைனமிக் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விப்ரோ பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஃப்ரெஷர்ஸை வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதில் வந்து யார் வந்து இவங்க ஹையர் பண்ணுறாங்க, அஃபிஷியல் ஹைரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக அஃபிஷியல் ஹைரிங் தான். டேரெக்டாக அந்த ஹச்ஆர்ஏ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட லிங்க்டின் பேஜில். ஓகே, டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனி அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து விப்ரோ ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது எம்பிஏ பீப்புள்ஸை. தென் அதுக்கப்புறம் ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஃப்ரெஷர் 2025 கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒர்க்கிங் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ரெசிடிங் இன் பெங்களூர் வில் பி கிவன் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பெங்களூரில் இருக்கீங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேட்டிவ் ஏதாவது நேட்டிவ் இருக்கட்டும். தென் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெங்களூர் சொல்லிக்கலாம். அப்படின்னா ரெஸ்யூம்ஸில் நீங்கள் பெங்களூர் கூட மென்ஷன் பண்ணலாம். தென் டக்கு நாங்கள் ரீலோகேட் ஆகிற மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா. தென் அதுக்கப்புறம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வில் கெயின் எக்ஸ்போசர் வித் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் primarily on both liquid and private credit spectrum and range of the investing in public securities to providing a highly customized and structured credit investments. The exposure involves end-to-end processing to credit card of credit based portfolios of buy side firm, various functions surrounding data operation, asset setup, then recon and then maintenance against market vendors, trade loan settlement, trade booking, matching, settlement, compliance test of portfolios, monthly, quarterly report head to waterfall payment, asset servicing and cash and position reconciliation and treasury operations அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் படித்த ஒரு பீப்புள் வேணும். ஸோ அவங்க வந்து இந்த போர்ட்ஃபோலியோஸ் மேனேஜ் பண்ணுறது, டேட்டா ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், அசட்ஸ் வந்து செட்டப் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் லோன்ஸ் பற்றி பார்க்குறது, வெண்டாஸை இன்வைட் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோஸ் மேனேஜ் பண்ணுறது, மந்த்லி குவார்ட்டர்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீகன்சிலேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்டாட்டிக் டேட்டா, investigate and resolve disciplinaries in a timely manner, communicate with other teams, gather information to resolve issues, proper to reports and represents in internal and external teams, maintain to up-to-date knowledge of bonds, equity and other derivatives of instruments, provide support to other departments as need, other to SOPs and checks அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா be a part of collaborative team with the value, innovations, presence and commitment. தென் வேறு என்ன நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வந்து கிளைண்ட்டோட இஷ்யூவாக இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் ரெசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பேசிக்காக வந்து சம் சப்போர்ட்ஸ் அவன் ப்ராடக்ட்டாக இருக்கட்டும் இல்லை சர்வீசஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த விப்ரோவில் வந்துட்டு நீங்கள் இந்த பார்ட்டில் வந்து டீம் கொலாபரேட்டிவாக சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஜாபுக்கு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் த சவுண்ட்ஸ் லைக் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி யூ கைண்ட்லி ஷேர் யுவர் அப்டேட்டட் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆர் ரெஃபரல் யுவர் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இந்த ஜாபுக்கு வந்து நான் எலிஜிபிளாக இருக்கேன், எனக்கு வந்து இந்த ஜாப் ஓகேங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் tanuj.dutta@wipro.com அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெச்ஆரோட மெயில் ஐடியே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ரெஸ்யூம்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர் ரெஃபர் யுவர் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு வந்துட்டு. ஒன்று டேரெக்டாக அப்ளை பண்ணுறது, அப்படி இல்லைனா ரெஃபர் பண்ணி அப்ளை பண்ணுறது. ஓகே, இந்த ரெஃபர் பண்ணி அப்ளை பண்ணுறது வேணால் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது ரெஃபரல் வேணும் அப்படின்னு
சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து விப்ரோல தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என் சைட்லேருந்து உங்களுக்கு ரெஃபரல் கொடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் உங்களோட பர்சனல் டேட்டாஸை வந்து நான் அதை தான் கேட்க முடியும். பிகாஸ் வேறு எதுலையும் நீங்கள் ஓப்பன் ஃபோரமில் எதுலையும் நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதில் நான் வந்து கண்டிப்பாக கேட்டு உங்கள் டேட்டாஸை வந்து கேதர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ரெஃபர் மூலிமா அப்ளை பண்ணலாம். பிகாஸ் எதுக்காக ரெஃபர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக அப்ளை பண்ணுறதுக்கும் ஸோ ரெஃபர் ப்ரோக்ராம் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கு நிறையவே ஈஸியாக உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்கேஸ் உங்களுக்கு ரெஃபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நான் வந்து என் சைட்லேருந்து ரெஃபர் ஃபங்க்ஷன்ஸை வந்து முடிச்சிருவேன். அது அப்படி இல்லை நான் வந்து டேரெக்டாகவே அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கீழே இங்கே பார்த்தீங்கன்னா tanuj.dutta@wipro.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெச்ஆரோட மெயில் ஐடி இருக்குது. ஸோ அவங்களுக்கே நீங்கள் வந்து டேரெக்டாக உங்கள் ப்ரொஃபைல்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடலாம். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு. தென் அதுக்கப்புறம் நான் 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது மென்டர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் வேணும், எப்படி ஐடியில் ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெரியர் கைடன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.